மேடம் நீங்க வைங்க. ரன்பீர், பாட்டி இன்னும் கைரேகை வைக்கல. பாட்டி என்ன பார்த்துட்டு இருக்க? நாங்க ஓனர், நாங்க வைக்க தேவையில்லை. நீ வந்து கைரேகை வை. இங்க பாருங்க, நானும் என் பொண்ணு மட்டும் கைரேகை தரமாட்டோம். ஏன்? எங்களை பார்த்தா என்ன திருடங்க மாதிரியா இருக்கு? இங்க இருக்கிற பிச்சைக்கார குடும்பத்துல யாரோட கைரேகை செட் ஆகுதோ அவங்கள செக் பண்ணி பாத்துக்கோங்க. எங்களை விட்டுருங்க. இங்க பாருங்க, நீங்க தான் திருடல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? தைரியமா கைரேகை கொடுங்க. இவ விட மாட்டேங்கிறாளே, நம்மள மாட்டி விட்டுருவ போல இருக்கு. பாட்டி இப்ப என்ன, நீங்க ரேகை கொடுக்க மாட்டீங்க அவ்வளவுதானே? நான் கொடுக்க மாட்டேன். நீ கைரேகை எல்லாம் கொடுக்க வேணாம், ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணிடுறியா? சத்தியம் தானடா, எத்தனை சத்தியம் வேணாலும் நான் பண்றேன். இந்தாடா சத்தியம். ஐயோ, டேய் ஏன்டா என் கையில மைய தடவன? தேங்க்ஸ் பாட்டி. எதுக்குடா? நீ தான் கைரேகை கொடுத்துட்டல, அதுதான். ஐயோ ஐயோ, தெரியாம வச்சிட்டேனே. பாட்டி கிட்ட கைரேகை வாங்கிட்டேன். இந்தாங்க பாட்டியோட கைரேகை. மேடம் நீங்க போய் வைங்க. அத்தையை வைக்க சொல்லு. மேடம் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்களும் போய் கைரேகை வைங்க. ஐயோ, கைரேகை வச்சிட்டாளே. மடி இப்படி ஆயி போச்சு. நானும் கோவத்துல இருக்கேன். சரி, என்னம்மா உத்து உத்து பாக்குறா? கண்ணாடியவ பெருசா எடுத்துட்டு வந்திருக்கானே இவ. என்ன சின்ன தம்பி, கண்டுபிடிச்சாச்சா? எஸ் சார். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரா? யார் இந்த கேவலமான வேலையை செஞ்சது? உள்ள நகை திருண்ண இடத்துல இருந்த கைரேகை இங்க இருக்கிறவங்கல்ல யாரோடது ஒத்து போகுதுன்னா இதோ இவங்க கைரேகையோட ஒத்து போகுது சார். ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டு போச்சு.
சின்ன தம்பி சார். எல்லாத்தையும் எடுத்து வைங்க. ஓகே சார். நீங்க கம்ப்ளைண்ட் இமிடியேட்டா கொடுத்தீங்கன்னா இவங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. குறைஞ்சது திருட்டு கேஸுக்கு 5ல இருந்து 7 வருஷம் தண்டனை கிடைக்கும். 7 வருஷமா? இமிடியேட்டா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க மேடம். இல்ல இல்ல இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. நகை பாக்ஸ்ல இருக்கிறது என்னோட கைரேகை கிடையாது. இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. ஆமா இன்ஸ்பெக்டர், ஏதோ சதி பண்றாங்க எல்லாரும். நீங்க என்ன சொன்னாலும் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களை அரெஸ்ட் பண்ணியே தீருவோம். நோ இன்ஸ்பெக்டர், பாட்டி சொன்ன மாதிரி இது எங்க ஃபேமிலி மேட்டர். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு தான் அசிங்கம். சோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். ஓகே மேடம். சின்ன தம்பி Okay, எல்லாத்தையும் எடுத்துங்க, கிளம்பலாம். அப்பாடா, போயிட்டாங்க. தப்பு பண்ணிட்டு மாட்டினீங்களா? எத்தனை தடவை எங்க அம்மாவை மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்திருப்பீங்க. இப்ப நல்லா அசிங்கப்படுங்க. என்ன எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நீங்க எல்லாரும் பாக்குறத பார்த்தா என்னமோ நான் தான் திருடின மாதிரி இருக்கு. இத பாருங்க, அவங்க ஏதோ நான் தானே போய் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நான் இப்படி ஒரு காரியத்தை செய்யவே இல்லை. அனுஷ்காவுக்கு என்னோட நகையை நான் கொடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அவளோட நகையை நான் ஏன் திருட போறேன்? அது மட்டும் இல்ல, எனக்கு நகை வேணும்னா என் பையன் சிவா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும். நான் கேட்டதை விட நிறைய நகையை வாங்கி கொடுப்பான். அப்படி இருக்கும்போது நான் ஏன் திருடணும்? அம்மா நீ சொல்லுமா, நான் திருடினேனா? வேலிக்கு ஓனா சாட்சி. ஐயோ, இவன் வேற வந்துட்டானே, சமாளிக்கணுமே. டே சுந்தர், என்ன நடக்குதுங்க? ப்ரோ, அது ஒன்றும் இல்லை. அனுஷ்காவோட நகையை காணோம். அது அம்மா தான் திருடினாங்கன்னு போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போகிறாங்க. சிவா, பாத்தியா சிவா, இவங்க எல்லாரும் என் மேல தேவையில்லாம பழி போடுறாங்க. நீ அதை நம்பல? சொல்லு சிவா. அம்மா, நான் மட்டும் இல்லம்மா, இங்க இருக்கிற எல்லாருமே உங்களை நம்புவாங்கம்மா. அது எப்படி மாமா? அன்னைக்கு எங்க அம்மா திருடலன்னு சொல்லும்போது யாரும் எங்க அம்மாவை நம்பாம அவங்க கையில சூடத்தை ஏத்துனாதான் நம்புவேன்னு சொல்லி சூடத்தை ஏத்துனாங்கல்ல. ஆனா இப்ப மட்டும் இவங்க சொல்றதை நாங்க எப்படி நம்புறது? ஆழக்கு மாதிரி இருந்துகிட்டு இப்படி பேசுற பாருவ. ஏனோ என்னடி பேசுற? முதல்ல வாய மூடு. அம்மா நீ சும்மா இருமா. உன் கையில சூடத்தை ஏத்துனாங்கல்ல, அதே மாதிரிதான் இதுவும். பாருமா எப்படி பேசுற இவன. இவளெல்லாம் ஏ அனு, இப்போ என்ன சொல்ல வர? எங்கள் அம்மா தான் திருடி இருப்பாங்கன்னு சந்தேகப்படுறியா? இங்கே பாரு, எங்கள் அம்மா திருடலன்னு இப்போயே உங்க எல்லாருக்கும் நான் ப்ரூவ் பண்ணுறேன். என்னமா சொல்றான் இவன்? டேய், நீ என்னடா பண்ண போற? அன்னைக்கு அத்தை கையில சூடம் ஏத்துன மாதிரி இன்னைக்கு எங்க அம்மா கையில சூடம் ஏத்தி தப்பு பண்ணல நிரூபிக்க போறேன். பாட்டி, நீ போய் சூடம் எடுத்து வா. ஐயோ, இவன் தான் மனுநீதி சோழன். அம்மாவே கையில சூட ஏத்த சொல்றான் பாருங்க. சூப்பர் சுந்தர். பாட்டி, நீ போய் சூடம் எடுத்துட்டு வா. டேய் சுந்தர், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. ப்ரோ, நீ சும்மா இரு ப்ரோ. சில டைம் இந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிக்கிறது தான் உண்மையெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு உதவுமே. அதுவும் நம்ம அம்மா மேல ஏற்பட்டிருக்க பழிய நம்ம தான் ப்ரோ இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிடலாமா? மாப்பிள்ள, எதுக்கு மாப்பிள்ள சூடெல்லாம் ஏத்திக்கிட்டு? வேண்டாம் மாப்பிள்ள. அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. நீங்க மட்டும் உங்க மேல தப்பு இல்லை நிரூபிக்கிறதுக்காக அன்னைக்கு சூடெல்லாம் ஏத்துனீங்கல்ல,
அதே மாதிரி தான் அத்தை, எங்க அம்மா மேல கலங்கம் இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு அவங்க சூட ஏத்த கூடாதா? அந்த உரிமை கூட அவங்களுக்கு இல்லையா? டேய், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ சொன்னான்னு உங்க அம்மா கையிலேயே சூட ஏத்த சொல்றியே, உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ப்ரோ இந்த பக்கம் வா. பாட்டி சந்தேகம் வந்தா அதை தீத்துறணும், இல்லனா அது நம்மள தீத்துரும் பாட்டி. நீ கூட அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவியே. என்னதுடா? என்னது அது? சந்தேகம் எப்ப வீட்டுக்குள்ள வருதோ அப்பவே மொத்த சந்தோஷமும் அப்படியே போயிடுன்னு சொல்லுவியே. அது அதுதான் புருஷ பொண்டாட்டிக்காக சொன்னதுடா, அது வேற இது வேறடா. பாட்டி, சந்தேகம்ன்றது எல்லாம் ஒண்ணுதான் பாட்டி, வேற வேறலாம் எதுவும் கிடையாது பாட்டி. இப்ப நீ போய் சூடத்தை எடுத்துட்டு வர முடியுமா? முடியாதா? ஐயோ மா சுபத்ரா, உன் புள்ளையே உனக்கு வில்லனா நிக்கிறானேமா, என்னம்மா பண்றது? அதாம்மா எனக்கும் புரியல. பாட்டி, ஆ? என்ன அம்மா கிட்ட ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கா? நீ போய் அந்த சூடத்தை எடுத்துட்டு வா போ. இங்க பாரு பாட்டி, இந்த அசிங்கம் நம்ம குடும்பத்துக்கே வந்து ஒரு இழுக்கு. அத நம்ம தான் பாட்டி ப்ரூவ் பண்ணி கிளியர் பண்ணணும். போ பாட்டி, போய் சூடத்தை எடுத்துட்டு வா. போ பாட்டி, போ. மா சுபத்ரா, போ நான் பாட்டி. போறேன் நீ இருப்பா. போன்னு சொல்றேன்ல. ஐயோ, அம்மா நீ எதுவும் வருத்தப்படாதம்மா. உன் மேல சொன்ன அந்த பழிய இப்போ இங்க தீர்த்து வைக்கிறமா. தப்பு பண்ணலன்னா சூட சுடாதுமா. அத்த அப்படிதானே? ஆமா தம்பி, சுடாது. ஐயோ, ஈஸியா சொல்லிட்ட. வலியும் வேதனையும் அவங்க உங்களுக்கு வந்தாதானே தெரியும். சூட ஏத்துனா கை எரியுமே. பாட்டி சீக்கிரம் வா பாட்டி. பாட்டி, ஒரு சூட எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா பாட்டி? சீக்கிரம் எடுத்துட்டு வர மாட்டியா? நானே எங்க அம்மா தப்பு பண்ணலன்றதை நிரூபிக்கிறதுக்காக அப்படியே துடிச்சு போயிருக்கேன். நீ என்னன்னா இவ்வளவு ஸ்லோவா வர? டேய், என் வயசு என்னாச்சு? என் வயசுக்கு இந்த வேகத்துல தாண்டா என்னால வர முடியும். சீக்கிரம் வேணும்னா நீயே போய் எடுத்துட்டு வர வேண்டியது தானே? ஆமா, இந்த வக்கனையான பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஆ. சரி அம்மா கையில இந்த சூடத்தை வச்சு நீயே ஏத்தி விடு. சுந்தர், கிரேட் சுந்தர். சூப்பர் தம்பி, வா சூப்பர். நானா? என்ன பாட்டி, என்னமோ உன் கையில ஏத்த சொன்ன மாதிரி இவ்வளவு ஷாக் ஆகுற? பாட்டி, அம்மா கையில தான் பாட்டி ஏத்த சொல்றேன். ஏத்து பாட்டி. என் பொண்ணு கையில நானே சூடா ஏத்துற மாதிரி பண்ணிட்டானே. சூடத்தை எடுத்துட்டு வர சொன்னா இவ்ளோ பெரிய கட்டி எடுத்துட்டு வந்திருக்க, சின்னதா எடுத்துட்டு வரக்கூடாது. சாரிமா, இதுதாம்மா அங்க இருந்தது, வேற இல்ல. ஏதாவது ஒண்ணு சொல்லு. மா என்னம்மா ஒண்ணுத்துக்கு உங்களுக்கு சொல்லிட்டா இருக்க முடியும்? கைய நீட்டுக்குமா. மா, தர்மம் நம்ம பக்கம் இருக்குமா. மா, தர்மம் நம்ம பக்கம் இருக்கிறதுனால உன் கை சுடாதுமா. அத்தை, அன்னைக்கு உங்க கை சுடல இல்ல அத்தை? ஆமா மாப்ள, சுடல. பாருங்க, தர்மம் நம்ம பக்கம் இருந்தா கை சுடாது. கைய நீட்டுங்க. அது வந்து மா, கைய நீட்டுமா. நீட்டு பாட்டி, கொளுத்து பாட்டி. ஐயோ, ஐயோ, என் பொண்ணு கையில நானே சூடு வைக்கிற மாதிரி பண்ணிட்டானே. ஐயோ அம்மாடி, சுபத்ரா ரொம்ப வலிக்குதுன்னு சூடத்தை கீழே போட்டுறாதம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. அம்மா உன் கையில சூடு வைக்கிறேன்னு என் மேல கோவப்படாதம்மா, இந்த அம்மாவை மன்னிச்சிருமா. ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், மொக்கையா பேசி வெறுப்பேத்தாத. சரிம்மா கோவப்படாத, நான் சூடத்தை ஏத்துறேன். ஏத்தட்டும். அன்னைக்கு எங்க அம்மாவை ஏத்த சொன்னீங்கல்ல. டேய் சுந்தர், வேணாண்டா. அம்மா தாங்க மாட்டாங்கடா. ப்ரோ, அப்ப நம்ம அம்மாவை திருட்டு பள்ளி ஏத்துக்க சொல்றியா? ப்ரோ, அம்மாவை நீ நானும் வேணா நம்பலாம், ஆனா இங்க இருக்க எல்லாருமே நம்பணுமே ப்ரோ. என்ன ப்ரோ நீ? மா, இந்த திருட்டு பள்ளியை நீ ஏத்துப்பியாமா? பாட்டி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்ப? சூடத்தை வச்சு ஏத்தி விடு. ஏத்து பாட்டி சூடத்தை. ஏத்துறேன். ஐயோ, இப்போ துடிக்கிறதே. ஐயோ,
ச்சே, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க சக்தி இங்க இல்லாம போயிட்டாளே. ஐயோ என் பொண்ணு கை போச்சு. அத்தை, பாரு ப்ரோ, அம்மா பக்கம் நியாயம் இருக்கு. அத்தை நல்லா சூடு வாங்குனீங்களா? ஐயோ அம்மா பாத்துமா. சீமந்த புத்திரா, இப்ப வந்து நம்புறியாடா? எஸ் பாட்டி, எங்க அம்மா எடுத்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பாட்டி. ஆனாலும் இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியணும்ல, அதனாலதான் பாட்டி இப்படி பண்ண சொன்னேன். இனிமே எங்க அம்மாவை பார்த்து யாரும் இந்த கேள்வி கேட்க முடியாது பாட்டி. ப்ரோ, தர்மம் ஜெயிச்சிருச்சு ப்ரோ. அனு, தர்மம் ஜெயிச்சிருச்சு. மீனாட்சி வா, தர்மம் ஜெயிச்சிருச்சு. வா வா போலாம் போலாம். மேடம் தர்மம் ஜெயிச்சிருச்சு, வாங்க என்ன போலாம். பண்ணீங்க? தர்மம் அவன் கையை தான் காக்கும். சொன்னானா நீங்களும் இப்படி? பரவாயில்லப்பா, பரவாயில்ல. பாட்டி, அம்மாக்கு மருந்து போட்டு விடுங்க. போட்டு விடுறப்பா, போட்டு விடுறேன். அம்மா பாத்துமா. என்ன வச்சே உன் கையில சுட தேத்த வச்சுட்டானே. அவன் எப்படிமா ஓ வயித்துல பிறந்தா? எனக்கு என்னமா ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய மாத்திருப்பாங்களோன்னு தோணுது. ஒரு ரத்தம் கொஞ்சம் கூட அவன் உடம்புல ஓடலன்னு நினைக்கிறேம்மா. தர்மம் ஜெயிச்சிருச்சு. படுபாவி. ஐயோ அம்மா. என்னம்மா ரொம்ப வலிக்குதா? வலிக்காம என்ன பண்ணுமா? அம்மாடி கொஞ்சம் பொறுத்துக்கோமா, பொறுத்துக்கோ. படுபாவி பையன் இப்படி பண்ணிட்டானே. ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன். உனக்கு அறிவு இருக்கா? நான் தான். நீ என்ன வீடியோ கால்லையா பேசுற? ஒழுங்கா உன் பேரை சொல்லு. என் அம்மா. ஐயோ, என்னம்மா, யாரு? ஏம்மா என்ன போன்ல கூப்பிடுறாமா? யாருன்னு ஒழுங்கா கேளு. ஹலோ, என் கிழவி, உன்னை கொல்ல வந்த எமன் இல்ல, உன்னையும் உன் பொண்ணையும் ஜெயிலுக்கு அனுப்ப வந்த என் அம்மா. இவனா? அம்மா, அந்த பணம் கேட்டவம்மா. நீ முதல்ல கதவை சாத்து. சரி சரி. டேய் நீயா? எல்லாம் உன்னால தாண்டா படுபாவி. நீ நல்லா இருப்பியா? உன்னால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? என்னது டாவா? சாரி யமன் சார். யமன் சார், யமன் சார், இப்ப எதுக்கு நீங்க கால் பண்ணீங்க? அப்படி மரியாதை கொடுத்து பேச பழகிக்கோ. நான் போன் பண்ண விஷயத்துக்கு வர்றேன். நான் உன்கிட்ட அமௌண்ட் கேட்டிருந்தேன்ல, அந்த காசை 2000 ரூபாய் நோட்லாம் வேணாம், 500 நோட்டா தான் வேணும். அதுக்காக தான் போன் பண்ணேன். புரிஞ்சுதா? யமன் சார், யமன் சார், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? ஒருத்தன் பிரியாணி குடுக்கறேன்னு சொன்னா வயிற்று பசிக்கு ஏதோ பிரியாணி கிடைக்குதேன்னு நினைக்காம சிக்கன் பிரியாணி வேண்டாம், மட்டன் பிரியாணி தான் வேணும்னு கேக்குறீங்களே, இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. ஏ கிழவி, எனக்கு என்ன பிரியாணி பிடிக்குமோ அதைத்தான் கேட்க முடியும். நீ ஓசில வாங்கி தருவேன்றதுக்காக பிடிக்காத நான் எப்படி சாப்பிட முடியும்? ஏ ஏ ஏ, இந்த மாதிரிலாம் பேசி எனக்கு தர வேண்டிய காசை தராம ஏமாத்தலாம் நினைச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஜெயில களி தான் திங்கணும். ஞாபகம் இருக்குல்ல? அறுத்துருவேன். சரி சரி சரி, நான் போனை வைக்கிறேன். எங்க எப்ப வரணும்னு அப்புறமா போன் பண்ணி சொல்றேன். ஓகே? ஓகே யமன் சார். யாருமா? எல்லாம் அந்த படுபாவி பையன்தான். என்னமா அவனுக்கு? அவன் கேட்ட காசை 500 ரூபாய் நோட்டா தரணுமா? ஏன் அவனுக்கு 2000 ரூபாய் நோட்டெல்லாம் வேணாமாமா? வேண்டான்னு சொல்றாம்மா. வீட்ல இருக்கிறதுங்க தான் சாகடிக்குதுங்கன்னு பார்த்தா வெளியில இருக்கிறதும் சேர்ந்து சாகடிக்குதுங்க. அம்மா, எனக்கு வலிக்குது. முதல்ல கையில போறதுக்கு ஏதாவது மருந்து எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேம்மா, எடுத்துட்டு வரேன். அம்மா.